என்ன ஆவி இருக்குது? பொய்யான ஆவி. தேவ பிள்ளைகளே, பொய்யான ஆவி. 4 மாவடிக்கு ஓடுவாங்க. தூத்துக்குடி 4 மாவடி. பொய்யான ஆவி வச்சு தூத்துக்குடி போனா நல்லா ஆயிடுமா? பொய்யான ஆவி வச்சு ஜீசஸ் போனா நல்லா ஆயிடுமா? பொய்யான ஆவி வந்து எருசலேமுக்கு போனா நல்லா ஆயிடுமா? முடிவே. கிருபை. வாசிங்க. ஆவியானவர் நம்மோடு அசைவாடுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். எனக்கு அன்பான தேவ சம்பவத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை